இது சீரவிக்காது. இவரு வீட்டுக்குள்ள இருக்கணும். சுண்ணாம்பு வெற்றில இது ரெண்டும் உப்பு மூன்றும் குறையக்கூடாது. நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு யாருக்கு இந்த வளர்த்துக்கு ஒரு வருஷம் போன துவைக்கிறது சீனி தேங்காய் விட்டு துவைச்சு இப்படி புட்டிச்சு புட்டிச்சு ஓட்டு கொழுக்கட்டை பஜ்ஜி வை. பயிர் நாட்டின உடனே அது பழுத்து கரும்பாக இந்த வரும். தானிய வகைகளில் பயறுன்றதுமையாவே நிறைய வகையான சாப்பாடுகள் நாங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. வணக்கம், நான் உங்கள்லிங்க. இன்றைக்கும் நாங்கள் ஒரு அருமையான சமையல் வீடியோட அவங்களோட சந்திக்க வந்திருக்கோம். எங்கட பழங்காலத்து சமையல் அது. அந்த சமையலை எங்கட பழங்காலத்து அப்பம்மாவோட நாங்கள் செய்ய போறோம். அப்ப என்ன சமையல்? பழங்காலத்து அப்பமா பழைய விஷயங்கள் எங்கட அப்பமா தான் தெரியும். நாங்கள் இன்றைக்கு பயத்து கறியா செய்ய போறோம். பயரை நிறைய வகையில கறி சமைக்கலாம். நானும் நிறைய கறிகள் சாப்பிட்டு இருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு சமையல். அப்பமாட்ட கேட்டு நானும் இப்படி செஞ்சுதாங்கன்னு சொல்லி அப்பமா தான் அந்த பயத்து கறியை செய்யப்படாவும். அமுதுக்கு வேண்டுகள்ல என்ன அமுதண்ட சிலாக்களுக்கு என்னன்னு தெரியாம இருக்கும். புரட்டாதி மாதத்துல இறந்தவங்களுக்கு மாலையம் சொல்லி கொடுப்பாங்க. அதை தஞ்சை நாங்க அமுதண்டு சொல்றேன். புரட்டாதி அமுது 31லயும் இறந்து 31வது நாள்லயும் கொடுப்பாங்க. அதுக்கும் செய்யறேன். கோயில்ல அன்னதானம் கொடுத்தாலும் சரி, வீட்டுல என்ன மரக்கறி சாப்பாடு செஞ்சாலும் இந்த பயத்து கறி எல்லாம் செய்வாங்க. இந்த ஊர்ல இருக்கிறாங்களுக்கு நிறைய பேர் செய்யறவங்க அவங்களுக்கு விருப்பமான கறி உண்டு. அத நாங்க எங்க அப்பா கேட்டு நாங்க செஞ்சு வச்சிருக்கோம்ல. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நல்ல இனிப்பா நிறைய பயிரண்டி சொல்ற எல்லா வகையானதுக்கும் பயன்படுத்துவோம். நம்ம ரெண்டு சொல்றோம். பயிரண்டி பொங்கலுக்கும் பயன்படுத்துவோம். சும்மா ஒரு ஸ்வீட் இருந்தாலும் பயன்படுத்துவோம். சும்மா முளைக்கட்டி சாப்பிடுவாங்க. முளைக்கட்டி சாப்பிட்டா சத்து கூடிய எவ்வளவு சத்துல சாப்பாடா நம்ம பாரம்பரியமா நம்ம தமிழர்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னு பாருங்க. அந்த சமையல் தான் எங்க அப்பா மூலம் நாங்க இன்றைக்கு செஞ்சு காட்ட போறோம் உங்களுக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்கட பயத்து கறி எப்படி வந்துட்டு பாப்போம். பயறு வறுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கோம். வெத்தில வைக்கிற அம்மா வந்துருக்காவோ அவட இருக்கா பேசுவேன். எங்கட ஊர்ல எப்படி ஒரு 30 வருஷமா வெத்தில வித்து கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் ஊருக்குள்ள காட்டுறாங்க. 20-25 வருஷம் இருக்கும். அவகிட்ட வேணும் தொடங்கி என்ன பேர்? சபாமணி. அவட அம்மாட பேரு ஞானம்மா. அவ அம்மைகிட்ட வேண்டிட்டு வந்த அவ காலமா போயிட்டாவும். அவ அம்மாவும் மட்டும்தான் வந்துச்சு. நான் போகல. இங்க முடிச்சிட்டு எனக்கு எங்க ஊர் பிடிச்ச எங்களுக்கு இந்த ஒரு ஆமான் எனக்கு பழம் தான் வேணும். நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு யாருக்கு வராட்டி இந்த எனக்கு ஒரு வருஷம் போன விட்டுருச்சு. ஒரு நாளைக்கு வராட்டி இங்க வந்து பழகிட்டுங்களா பாருங்க. வெற்றில அப்படி அம்மா அடிக்கடி ஆடுவாருங்களா? வெற்றில மணி இது சீரவிக்காது. இவரு வீட்டுக்குள்ள இருக்கணும். சுண்ணாம்பு வெற்றில இது ரெண்டும் உப்பு மூன்றும் குறையக்கூடாது. வீட்டுல மூன்றும் குறைஞ்சா கொஞ்சம் கைத்தந்தான். அப்படியே சுண்ணாம்பு மிதிக்கணும், வெற்றிலையும் மிதிக்கணும், உப்பு மிதிக்கணும். எந்த பெரிய வெற்றில அடுத்து நம்ம பகுதிகளில் மலை வெற்றில சாப்பிட மாட்டாங்க. மலை எங்க இல்ல. இந்த வெற்றில நீர் வெற்றில மலை வெற்றில இறுக்கி அத ஒத்துக்கு பயன்படுத்துவாங்க. என்னத்துக்கும் நீ உளுந்து நோவு அந்த நோவுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி ஒத்தாடிச்சா அந்த நோவெல்லாம் தீர்த்து. நீர் வெற்றில ஒன்னு எடுக்காங்க. தெரியாது. முட்டை வெத்தில
அதுல எடுத்து துவைச்சி எண்ணெய் தாங்கலாம் வெத்தில ஓ ஏன்னா அந்த கத்திர வெத்தில அது அறுத்த வெத்தில வண்டி பண்ணதான் அந்த எண்ணத்துக்கு கேட்டதுல மறந்துட்டான் அந்த சளிக்கு அதுக்கு இது போட்டா நல்லா நாங்க பயத்துக்கு பயத்துக்கு சாப்பிட்டீங்களா இது போட்டு பா கொஞ்சம் தாரம் வெயில் கடுமையா கடுமையா இருக்கு தண்ணி இப்ப குடிச்சிட்டு சரியா இப்பயும் மெத்தல சாப்பிட்டு ஆயிக்கா அப்பமா இந்த பேசலாம் நான் சாப்பிடலாம் தாஜி வைக்கணும் அடுப்புல தாஜி காஞ்சது பயர் போட்டு வறுக்க போகிறோம் அது பிடிக்குமான்னு யோசிக்க பயர் வறுக்க போகிறோம் வறுவற எப்படி தெரியும் அம்மா உங்களுக்கு மணக்கு நல்லா கமகமன் நிறம் மாறும் ஓ பச்சை நிறம் மாறும் மாறும்னா சரி நிறம் மாறும் என்ன பரவாயில்லை இறக்கி கொட்டுங்க குத்த போறோம் ஓ குட்ட போ மெல்ல மெல்ல குத்துனா இடியாது இடியாண்டிலும் இந்த சின்ன சின்ன தூளா அப்ப கடும் தூளா அப்படின்னா சென்ட்ரண்டா வந்தா நல்லா கொட்டுங்க கம்மி கிளவியால உருட்டி இருக்கலாம் ஒரு நாள் இடிஞ்சிடும் கொள்ளு நல்லா மத உடல்னா நல்லா சுத்துவார் இப்ப இதுல இரும்புரல் அடிச்சு நீங்க அப்புறம் ஏன் இப்படி செய்றீங்க இப்ப இரும்புரல் அடிக்கிறது இல்லம்மா அது மத உடல்ன்றா வடிவா குத்துலாம் அப்படியே ஓ இரும்புரல்ல குத்தலாம் தூள் தூளா போகுது வேற இப்படி தூள் தூளா ஆகுதுன்னு இரும்புரல்ல குத்துனா இப்படி கடுமையா தூள் ஆகுது பாப்பமா
அதுக்கு எனக்கு கொட்டி கல் மண் இல்லாமல் அரிக்க போறீங்கண்ணே. ஓ என்ன அப்புறம்மா இது பயிறு அரிச்சு போட்ட நல்ல பேர் ஓ மண் இல்லாமல் ம் இவர் அடுப்பில் வச்சு அவிக்க போகிறோம். கீழத்தையும் மிளகையும் பறந்து இறக்கி வச்சா குத்துவாங்க, குத்தி தருவாங்க. அதுக்கு தூவை அதுக்கப்புறம் நம்ம அவிக்கிறோம். அதை இறக்கி போட்டு அவிப்போம். ஏன் வறுக்காம குத்துனானே பறக்காட்டி குஷி மிளகு வறுத்து பட்டை பட்டான்னு பொரியணும். பொரியலாம் சீரம் போடுவோம். பொரியல் பொரியணும். என்ன ஊற்றுங்களா பொரிக்கிறது? வணக்கம்மா. மனம் பாரு. பொரியல் சவுண்ட் இருக்குதுண்ணே. மிளகும் சீதகம் இடிக்கும். அப்படியே இடிச்சு வை, மனம் போயிடும். இறக்கம் வைக்கணும்ண்ணே. அது பயத்து கறியை பற்றி சொல்லுங்க அம்மா. இது எங்களோட அம்மையில காலத்துல நாங்க சாப்பிட்டுருக்கோம். புதுருக்கு வாக்குவாங்க. மறுக்கா விசேஷம் என்னமோ அமுது இருந்தாலும் வாக்குவாங்க. ஆக்கி தயிர் வாத்து கூழ் காய்ச்சி எல்லாம் செய்து நல்லா ருசியாக சாப்பிடுவோம். வேற இடத்துல சாப்பிடலாம். தயிரோட மட்டும் சாப்பிடணுமா? தயிரோட மட்டும்தான் சாப்பிடலாம். தயிர் மட்டும் தான் பொருத்தமானது தயிர் தான். சோறோட வச்சு சோத்தை வச்சு பனைஞ்சு போட்டு தயிரை வச்சு அதையும் பனைஞ்சு போட்டு பயத்து கறியை வச்சு கிள்ளி கிள்ளி வச்சு சாப்பிட்டு பாரு. சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல. பயிறுல எனக்கு பச்சை பயிறுல எனக்கு பிடிச்ச என்னன்னா அவிக்கணும். அவிச்சு போட்டு தேங்காய் பூ சீனி போட்டு பிரட்டி சாப்பிட இருக்கு. எல்லாரும் துவச்சி போட்டு சாப்பிடுவாங்க. தானிய வகைகள்ல பயிர்ன்றதுமையாவே நிறைய வகையான சாப்பாடு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. சொல்லுவா பசிக்குவாப்பில் இருக்கு அப்பான்னு சொல்லுவாரு. அப்ப உளுந்து ஆக்கத்தை வரது போட்டு அவிப்பாங்க. உளுந்து அவிச்சா துவைக்கிறாரு. சீனி தேங்காய் விட்டு துவைச்சு இப்படி புட்டிச்சு புட்டிச்சு ஒரு கொழுக்கட்டை பச்சு போய் பயங்கரமா அதே மாதிரி ஒரு சுண்டை எடுத்து உள்ள மெதுப்பி போட்டு அவிக்கிறேன். அவிச்சா அதையும் இறக்கி துவைக்கிறேன். தேங்காய் பூ சீனி எல்லாம் போட்டு துவைச்சி போட்டு புட்டிச்சு 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 ஒரு கொழுக்கட்டையா தருவாங்க அம்மா. தின்ட வேண்டாம் வாசி போய் தேத்தண்ணியை மச்சு தந்தா. பயிரப்ப பச்சையில் ஆகிற காய வச்சு எப்படி அதை எப்படி செய்கிறது? பயிர் நாட்டின உடனே அது பழுத்து கருப்பாக வரும். அந்த கருப்பை தான் ஆயிடுது. பச்சையில் ஆஞ்சு ஒன்று செய்யலையா? இல்லை 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 ஒன்றும் பயன்படுத்தலையா? இல்லை அதை அதை உடைச்சி சாப்பிடுங்க. உடைச்சி சாப்பிட நல்லா ஆஞ்சி வந்து பையில கட்டி கடைய போடுறோம். அடுத்தானையை கொட்டுறேன்னா அந்த பையோட போட்டு காய வைக்கிறான். காய்க்க 3 பேரும் பட்ட 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 பட்டன்னு வட்டிச்சு பருப்பு வந்து வாங்கி அதை மற்ற கோரை பருப்பு இருந்தா உடல்ல போட்டு குத்துறேன். இல்லாட்டி கொட்டு வைப்பான். அப்போ உங்களோட காலத்தில் எவ்வளோ பயிர் ஒரு சுண்டு எவ்வளோ விற்பாங்களே ஞாபகம் இருக்காங்க? அண்ணன் 25 ரூபா தானே ஒரு கொத்து. இந்த பயிரெல்லாம் முதல்ல ஒரு காலம் வீடுகளில் இருக்கு. எல்லாரும் வீட்டுலேன்னு எல்லா வீட்டுலயும் அப்படி வந்து இல்லை. போன வருஷம் போடல கொஞ்சம் தண்ணி இல்லாத கருப்பு அந்த இதோட நெத்தோட வந்து பேக்ல கட்டி கம்பால அடிப்பாங்க. அடிக்க அடிக்க அது போது வேற தெரிய வரும் புடாச்சி போட்டு எடுக்கணும்.
சமைச்சிருக்கேன் பாப்பா தண்ணி ஊற்றுவோம் இல்லாட்டி சுடுது காணும் அவிதம்மா உப்புள்ளம் வெள்ளம் உப்பு போட்டா நல்லா இருக்குமே. சீனி போடுவோம். சக்கரை தான் பெரும்பாலானாக்கள் போடுவாங்க. ஆ இப்ப வயது வைத்தானே அம்மாவுக்கு எல்லாம் அப்படியானாக்களுக்கு எல்லாம் கால் கடுக்குற சக்கரை சாப்பிட்டா கூட ஆ கால் கடுக்குற காலையில இருக்கிற அதால சர்க்கரையை தவிர்த்து போட்டு இப்ப சீனி ஓடும். அப்படியாம்மா வெள்ளை சீனியும் அவ்வளவா பாய்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சர்க்கரை இங்க இருக்கிறாங்க பெரும்பாலானாங்களுக்கு கால் கடுக்குது அதால சர்க்கரையை தவிர்த்து தண்ணீருக்கு தண்ணி சீனி ஓடுறோம். ஆமா ஆனா சர்க்கரை ஓட்டா இன்னும் நல்லா இருக்கு. நல்லா சர்க்கரை தான் போடுற பெரும்பாலும். என்னம்மா ஒரு அடுத்து கொச்சிக்காய் தூள் போடுவோம். கொச்சிக்காய் தூள் போட்டு பார்த்து நீங்க இப்ப போட்டு பிரட்டுறோம். அதிகமா போடக்கூடா கொஞ்சமா போடணும். அதாவது மிளகாய் தூள் வீட்டிலே இடிச்சு எடுத்தது. அப்ப இந்த சுவை எப்படி வரணும்? என்ன சுவையில் வரணும்? இனிப்பு கூட வரணுமா இல்ல உரைப்பு கூட வரணுமா? எப்படி வரணும்? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ரெண்டு ஒரே மாதிரி ஒரே அளவா இருக்கணுமா? சீரகம் மிளகு போட்டிருக்கோம். நெருப்பு தேவையில்லை. பாருங்க பார்க்கலையே எப்படி சாப்பிடணும் போல இருக்கு எனக்கும். வட்டி வட்டி சாப்பிடுவோம் போல. நேரத்தோட வறுத்து இடிச்சு வச்சிருந்தேன் நாங்க. இறக்க கிட்ட தான் மேலால தூக்கிருக்கோம் மிளகு சீரகத்தை வாசத்துக்காக. வாய் உருது. இன்னும் கொஞ்சம் பை தயிர். தயிர் கொஞ்சம் இப்படி எடுத்து இதோட பயத்துக்கறியை கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சு வித்தியாசமா சுவையா இருக்கு. உரைப்பும் இனிப்பு தயிர் புளிப்பு எல்லாம் சேர்ந்து சட்டப்படி. பயத்துக்கறி எப்படி செய்யறது சொல்லுங்க. பயத்துக்கறி எப்படி செய்யறதுனால் பயத்தை வறுத்து குத்தணும். பயத்தை வறுத்து குத்தி அதை தோல் கடத்தி உடைச்சி நல்லா எடுத்து தண்ணியில் விட்டு அடிக்கணும். அடிக்கணுக்கு அடித்து கல் மண் இல்லாமல் எடுத்து சட்டிக்குள்ளே தண்ணியை ஊற்றி பருப்பையும் போட்டு அவிக்கிறேன். அவிஞ்சு வாரண்ட பருவத்தில் தண்ணி வற்றுனா சீனியை போடும். சீனியை போட்டு பிரட்டி அவிஞ்சு வரும். அந்த இடம் கொச்சிக்காய் தூள் எல்லாம் போட்டு பிரட்டி போட்டு மிளகு சீரகத்தை போடுறோம். போட்டு இறக்கி வச்சால் அது பயத்து கறி தான். உங்களுக்கு சீனி விருப்பம், உங்களுக்கு சக்கரை விருப்பம்னா போடுறோம். நாட்டு சக்கரை என்னப்பா சொல்ல வார்த்தையில் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. அப்பமாட கைப்பக்குவம் இப்போதைய உணவு இல்லை, பழைய காலத்து உணவு. நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து வாக்கன் அமுதண்டா இது வைக்காங்க. அப்ப இருந்து அப்புறம் நல்ல இது உங்களுக்கு விருப்பம் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடபிள் நீங்கள் சமைக்க கூட ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க எல்லாரும் வீட்டில். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து எங்கள் வீடியோ பார்த்தோம் இல்லை எப்படியோ வெகு நம்ம ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இனி என்ன தீபாவளி வருது, தீபாவளிக்கு தான் இல்ல சும்மா வெள்ளிக்கிழமையிலேயே மரக்கறி டைம்ல தயிரும் வேண்டி வச்சு பயத்துக்கறியும் செஞ்சு பாருங்க. அப்போ இதில் எங்கள் வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் லிங்கம்.